பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, 2 கொரிந்தியன் சாப்டர் 3 வர்சஸ் 17 நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 17 வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஸோ நவ் த லார்ட் இஸ் தி ஸ்பிரிட், the spirit of the Lord is there is liberty அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. நம் திரியேக தேவன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை போல் இங்கே கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஹல்லேலூயா. ஸோ அந்த கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அவர் யாருக்குள்ள தங்கி இருக்கிறாரோ அங்கே ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நம் கர்த்தரை நம்மோடு கூட வைத்துக்கு நாம் பிரயாசப்படுவோம். பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் பிற பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நம்மோடு தங்கி நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைய பலம், கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.